ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கவிதா. நான் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல். இங்கே காஞ்சிபுரமில் இருக்கிற நம்ம ஃபிட்னஸ் சென்டருக்கு, ஜிம்முக்கு நான் வந்து ஒரு ஃபிப்ரவரியில் ஜாயின் பண்ணேன். இங்கே வரும்போது வெயிட் லாஸ் தான் என்னோடய பர்பஸாக இருந்தது. ஜாயின் பண்ணுற டைமில் நான் 89 கேஜிஸ்க்கு மேலே இருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தப்ப இங்கே வந்து எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சு. கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்கும் இருந்துச்சு. அப்புறம் முதல்ல என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா, நான் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டதுனால, ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் இருந்ததுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, எப்படி என்னால் கோப்பப் பண்ண முடியும், அந்த மாதிரி எனக்கே நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஆனால் நான் இங்கே வந்தப்போ இங்கே நம்ம சதீஷ் கோச் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினார். பண்ண முடிகிற வரைக்கும் பண்ணலாம், நான் சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் ஜாயின் பண்ணேன். ஒரு February 16th வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் ரெகுலராக வந்துட்டு நான் கன்சிஸ்டண்ட்டாக கிளாஸுக்கும் வந்தேன். அவங்க சொன்ன மாதிரி டயட்டும் ஃபாலோ பண்ணேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 24th April. இன்றைக்கி டேட்டில் நான் வந்து 78 கேஜிஸ் இருக்கிறேன். இந்த ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து ஒரு நியர்லி ஒரு 11 கேஜிஸ் கிட்ட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே வந்து ஜிம் என்வைரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி லேடிஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கூட ஒர்க் அவுட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா மற்றவங்க லெவலுக்கு அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வந்து எல்லார் மாதிரியும் புஷ் பண்ணாமல், அதாவது புஷ்ஷும் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளை வந்து புட் டவுன் பண்ணாமல் நல்லா சப்போர்ட்டிவாக நம்மளை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி இவ்வளோ தூரம் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸானவங்களுக்கு ஒரு நியூஸ் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, கண்டினியூஸாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக எது பண்ணிங்கன்னாலும் அது நிலைக்காது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது, ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். எப்படி நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி தூங்குகிறோம், அது மாதிரி ஒரு டைம் நம்மளால் மற்றவங்க மாதிரி ஜென்ஸ் மாதிரி 3 hours 4 hours ஒர்க் அவுட்டுக்கு கொடுக்க முடியாது. ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு ½ an hour to 1 hour நம்மளுடைய ஹெல்த்துக்கு லேடிஸான நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.